நாம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் சிந்தனைக்காக ஆதியாகமம் 37வது அதிகாரம் 48வது பக்கத்துல பழைய ஏற்பாடு 48வது பக்கத்துல ஆதியாகமம் 37வது அதிகாரம். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம நிறைய முறை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்கு உண்மையாய் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, அல்லது தேவன் விரும்புகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்ற வாழ்க்கையை தான் நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? தேவன் விரும்புகிறபடி நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய சந்தேகம் இருக்குது, கேள்வி இருக்குது. உண்மையாகவே கடவுள் நேசிக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழ்றேனா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம வாசித்த ஒரு பகுதி, ஒரு மனிதன் தேவனுக்காய் வாழ்வதற்கு தேவன் எப்படி அந்த மனிதனை பயன்படுத்துகிறார் என்ற காரியத்தை பார்க்கணும். இந்த ஆதியாகமத்தில் 50 அதிகாரம் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட அதிகமான அதிகாரங்கள்ல ஒரு மனுஷன் வர்றான்னு சொன்னா அது யோசேப்பு தான். ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. இந்த 12ல பிறந்த ஒரு மனுஷன் தான் யோசேப்பு. இப்ப இதுதான் நம்ம இங்க பார்க்க. இதுதான் இந்த யாக்கோபுல ஆதியாகமத்துல முதல் 36 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் புறஜாதியான ஆபிரகாமை சந்திச்சு அவனுடைய வாழ்க்கையில தனது வாக்கு தத்தங்களை மீட்பை வெளிப்படுத்தி, நீ எனக்கு கீழ்ப்படினா உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகுவேன்னு சொல்றார். ஆனா ஆபிரகாம் அதுக்கு உண்மையா இருந்தானா? சில இடங்களை உண்மையா இருக்கிறான், சில இடங்களை வீழ்ந்து போறான். தேவன் அவனுக்கு உண்மையா இருந்தா அவனுக்கு நான் வாக்கு பண்ணபடி ஈசாக்கை கொடுக்குறார். ஈசாக்கும் ஆபிரகாமை போல அநேக இடங்கள்ல பின்வாங்குறான். தேவன் கிருபையா அவனுக்கு யாக்கோபை கொடுத்து யாக்கோபின் இடத்துல தன் வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். இப்ப யாக்கோபு எப்படி வாழ்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை விட யாக்கோபு ரொம்ப மோசமா வாழ்ந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல கடவுளுடைய கட்டளையை மீறுறான். தனது சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்துறான், ஈசாக்கை ஏமாத்துறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி சுதந்திரிச்சு கொள்ளுகிறான். கடைசியில அவன் ஊரை விட்டே ஓடுறான். ஈசாக்கு அவனை அனுப்பிச்சு விடுறான். அவன் கடைசியில லாபான் இடத்துல போய் தங்குறான், பதான் அராம்ல. அங்க போய் தான் நேசித்த மனைவிக்காண்டி வேலை செய்யறான். அவனை லாபான் ஏமாத்துறான். திரும்ப யாக்கோபு லாபானை ஏமாத்துறான். அப்புறம் 4 பெண்களை திருமணம் பண்றான். அவர்கள் அவனை ஏமாத்துறாங்க. அவன் அவங்கள யாருக்குமே யாக்கோபு என்று பார்த்தீங்கன்னா அவன் ஒரு உண்மையற்ற மனுஷன். அவன் கடவுளுக்கும் உண்மை இல்லாதவன், தகப்பனுக்கும் உண்மை இல்லாதவன், தாய்க்கும் உண்மை இல்லாதவன், மனைவிகளுக்கும் உண்மை இல்லாத ஒரு மனுஷன். நம் பிள்ளைகள் இடத்துல கூட அவன் உண்மை உள்ளவனா வாரன். இப்ப இந்த 35 அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாக்கோபு கடவுளுடைய வார்த்தையை மீறி அதனால ஏற்பட்ட விளைவுகளை சொல்லும். இப்ப இந்த நிலையில தான் ஆண்டவர் 37ஆம் அதிகாரத்துல யாக்கோபுக்கு 2 மனைவி 2 மறுமனையாட்டி 12 பிள்ளைகள். அதுல ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரு. அதுல முதலாவது கடைசியா பிறந்தவன் யோசேப்பு. யோசேப்புக்கு அடுத்து பென்யமீன் பிறகுறான். யாக்கோபு நேசிச்சது ராகேல தான். ராகேலுக்கு பிறந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், தேவன் எப்படி இடைபடுகிறார், அதுதான் நம்ம பார்க்க. தொடர்ந்து இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கடவுளுடைய மீட்பும் மகிமையும் எவ்வளவு பெரிதாக இருந்தது. அவன் தேவனை எப்படி பற்றி கொண்டான், தேவன் அவனை எப்படி பயன்படுத்தினான்றதை பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த 11 வசனங்கள் முதலாவது நம்ம என்ன பார்க்கணும். முதல் 3 வசனம் நமக்கு சொல்லுது. முதல்ல அதை என்ன சொல்றது அந்த வசனம், எல்லாம் பைபிளை பாருங்க, அப்பதான் புரியும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் நம்ம விளக்கப்படுத்த போறோம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்லுது. இது நாள் வரைக்கும் ஏன் இது சொல்லுது? இது நாள் வரைக்கும் அவன் கானான்ல இல்லை, அவன் ஓடி போய் பல வருஷம் ஆச்சு. ஆனா கடவுள் என்ன வாக்கு பண்ணாரு, நீ கானான்ல இரு, இந்த சந்ததியும் இந்த நிலத்தையும் உனக்கு தர்றேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அவன் அங்கல்ல. ஈசாவுக்கு சொன்னார், அவன் அங்கல்ல. யாக்கோபுக்கு சொன்னார், அவனும் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு வயதான காலத்துல வர்றான். இந்த பிள்ளைகள்லாம் பெரிதா வளர்ந்து இறுதியான காலகட்டத்துல தேவன் அவனை கொண்டு வந்து வாக்கு பண்ணபடி தேவன் அவனிடத்துல உண்மையா இருக்கான். அவன் உண்மையற்று காணப்பட்டாலும் தேவன் உண்மையா இருந்து அவனை கானான்ல வைக்கிறார். முதல் விஷயம், கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் இணங்கி
இப்போ அந்த இடத்துல வந்து சேருகிறான், மனம் திரும்பி வர்றான். வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது? அது வந்து யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு, யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி. அதுல என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் இதான் யோசேப்பை குறித்து முதல்ல நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். முதல் விஷயம் சொல்லுது. இரண்டாவது சொல்றது, அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். ரெண்டு விஷயத்த சொல்லுது. முதல்ல யோசேப்போட வயசு சொல்லுது. அவனுக்கு 17 வயசு. அது ஒரு இளம் வாலிபன். அவனுக்கு முன்னாடி 10 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 10 சகோதரர்கள் அவர்கள் பெரியவர்கள், அதில் ஒரு சிலர் திருமணமானவங்களா இருக்கிறாங்க. இவன் அதுல கடைசியாக இருக்கக்கூடிய இளம் வாலிபன். தேவன் அந்த 12 பேர்ல யோசேப்பை தான் தெரிந்து கொள்கிறார். அதுல முதல்ல அங்க பார்க்கிறோம், அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் தன் சகோதரரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? அவன் வேலையை தொழிலே ஆடு மேய்க்கிறதா, அவன் குடும்பத்துல எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல யோசேப்பு அது குறிப்பிட்டு சொல்லுது. மற்றவர்களை காட்டில் அவனை இங்க குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவன் அந்த இளம் வாலிப பருவத்துல வேலை செய்கிறவனா, பொறுப்புள்ளவனா, குடும்ப மக்கள் மத்தியில உண்மையுள்ளவனா இருக்கிறான். நிறைய ஆள் இருக்குது, அன்னைக்காரங்க மேய்க்கட்டும், நான் வீட்டில் இருக்கிறேன், அல்லது நான் வேற ஏதாச்சும் வேலை செய்கிறேன், அல்லது ஏன் இஷ்டப்படி இருக்கிறேன், இவ்வளோ பேர் வேலை பார்க்கட்டும் அவன் இல்லை. இவன் கடைசியா இருந்தாலும், அவன் இளம் வாலிபனா இருந்தாலும், அவன் தன் தகப்பன் தனக்கு கொடுத்த பொறுப்புள்ள வேலைகளை உண்மையாக செய்கிறவனா இருக்கிறான். தேவன் யோசேப்பை குறித்து முதல்ல அங்க என்ன சொல்றாரு? அவன் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவருடைய அண்ணன்மார்கள் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை செய்து அந்த வேலையெல்லாம் உண்மையுள்ளவனாக இருக்கான். அடுத்த வரங்க என்ன சொல்றாரு? அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் குமாரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சகோதரோட ஆடு மேய்க்கும் பொழுது அதுல பில்காலுக்கு 2 குமாரர்கள், பில்பாலுக்கு 2 குமாரர்கள். அந்த 4 பேரு தான், அதுக்கப்புறம் ஆசேர், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, காசு, இந்த பேர்லாம். அந்த 4 பேர் செய்யக்கூடிய துன்மார்க்கமான வாழ்க்கை. இப்போ அவங்களோட சேர்ந்து ஆடு மாய்க்கும் பொழுது அவங்க ஆடை திருடுறதோ, அல்லது ஆடை தகப்பனுக்கு தெரியாம விற்கிறதோ, அல்லது அந்த 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 வருமானத்தை தங்களுக்குள்ளாக ஒழித்து வைக்கிறதோ, அந்த வருமானத்தை வச்சு துன்மார்க்கமா அவங்க செலவு செய்யறதையும் அவன் பார்க்குறான். அவங்க செய்யக்கூடிய பாவங்களை பார்க்குறான், அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை பார்க்குறான். அதை பார்த்துட்டு போய் அவன் என்ன சொல்றான்? சொல்லுது, அதை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்போ இதை ஏன் இவன் செய்யறான்? இப்போ அதை நம்ம பார்க்கணும். இப்போ வளர்ந்து வர சூழ்நிலையை நீங்க முதல் கவனிச்சிங்கன்னா, யோசேப்பினுடைய குடும்பத்துல கடவுளுக்கு பயந்து கடவுளை நேசிச்சு யோசேப்பை கடவுளிடத்தை வழிநடத்தக்கூடிய நபர் யாருமே கிடையாது. யாக்கோபும் கடவுளை உண்மையா தேடலை, இப்பயும் சொல்லுறதுக்காண்டிதான் அவன் அங்க வந்திருக்கிறான். அவனால லாபானிடத்துல பிரச்சனை, ஏசாவிடத்துல பிரச்சனை, எங்கேயும் போக முடியாம வேற வழி இல்லாம அங்க வந்திருக்கிறான். விரும்பிதான் அந்த இடத்துல அவன் வந்து வரல. அவன் அவனுடைய திருமண வாழ்க்கையில அவன் நேசிச்ச மனைவி இப்பல்ல இறந்து போயிட்டா. இப்ப அங்க லேயால், சில்பால், பில்காள் இருக்கிறாங்க. அவங்க யாரும் தேவனுக்கு பயந்தவர்கள் வேறு எங்கேயும் சொல்லலை. அவங்க யாரும் கடவுளை உண்மையா தேடினாங்கன்னு சொல்லலை. அவர்களும் பல புறஜாதி தெய்வ வணக்கம் கொண்ட மக்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம். பல சுரூபங்கள் அவங்க வச்சிருந்தாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ அவனுடைய தாய் இல்லை, அவனுடைய தகப்பன் உண்மையற்றவன், அவனுடைய மறுமனையாட்டி மார்களும் அம்மாவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்கள். அவனுடைய சகோதரர்கள் ஒருத்தர் கூட தேவனை உண்மையா நேசிச்சாங்க பைபிள் நமக்கு சொல்ல. ரூபன் செய்த பாவத்தையும் சொல்லுது, தகப்பனுடைய மறுமனையாட்டியோட அவன் சயனிச்சவன். யூதாவினுடைய பாவத்தை சொல்லுது, சிமியோனு லேவியனுடைய பாவத்தை வேதம் நமக்கு சொல்லுது. முன்னாடி வரைக்கும் அவனுடைய சகோதரர்கள்ல ஒருத்தர் கூட கடவுளுக்கு பயந்து உண்மையா யாரும், அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி யாரும் தேவனை தேடலை, அவங்க அப்பாவும் உண்மையால, அவனுடைய தாயாரும் இல்லை, மறுமனையாட்டி. இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறான். அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்பது ஒரு நெருக்கமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை.
இவன் கடைசி ஒரு வாலிபன், அப்பனும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை, சகோதரனும் சரியில்லை, நான் மட்டும் இது கடவுளை தேடணும், நான் இது மட்டும் இது கடவுளுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கணும். அவன் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும், அவன் கடவுளை உண்மையா கும்பிடுவதற்கான வழிவாய்ப்புகள் எதுவும் இல்லைன்னாலும், அவனை சுற்றி அவனுடைய பெற்றோர்களும் சகோதரர்களும் தேவனுக்கு உண்மையினாலும், அவன் ஒரு வாலிபனா, தேவனை தேடுகிறவனா, பாவத்தை கண்டிக்கிறவனா, பாவத்தை வெறுக்கிறவனா, பரிசுத்தத்தை விரும்புகிறவனா இருக்கிறான். அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது, அவன் இந்த வாலிபத்தில் பொறுப்புள்ளவனா, வேலை செய்கிறவனா, தன்னுடைய தகப்பனையும் சகோதரர்களையும் பாதுகாக்கிறவனா இருக்கிறான். இப்ப அந்த துன்மார்க்கத்தை போய் அவன் ஏன் சொல்றான்? முதல்ல அவங்க தவறு செய்யும் பொழுது அவன் தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பான், இது கடவுளுக்கு இயலாத பாவம், நம்முடைய தகப்பனும் நம்ம எல்லாம் செஞ்ச பாவத்தினாலதான் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை கொடுத்திருக்கிறார், நம்ம லாபானால துரத்தப்பட்டு எல்லாரிடத்துல ஏமாற்றப்பட்டு நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய இந்த உபத்திரவமான நிலைக்கு நம்ம கடவுளை விட்டு போனதும் பாவம் செஞ்சதுதான் காரணம், இனிமேல் நீங்க பாவம் செய்யாம கவனமா வாழுங்கிற எச்சரிப்பை கொடுக்குறான். அவங்க அண்ணங்காரங்க அதை கேட்காம துணிகரமா பாவம் செய்யறாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், அதை போய் தன் தகப்பனுக்கு அவன் சொல்றான். அவன் கண்ணுங்காரமா ஒரு நீ கேடு கட்டு போ, நான் நல்லா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கேன், நான் இல்லை. அவங்களுடைய சகோதரருடைய பாவத்தை பொறுக்க முடியல, சகிக்க முடியல. அதை போய் தன் தகப்பனிடத்துல சொல்லி அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான். மூணாவது வசனம் அதை என்ன சொல்லுது? மூணாவது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அவனை அதிகமாய் நேசித்து எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலதரமான அகியை செய்வித்தான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தகப்பனுக்கு நேசகுமாரன் சொல். யாக்கோபு அதிகமா நேசிச்சாங்க. ஒண்ணு, அவனோட அந்த வசனம் சொல்லுது, அவனுடைய கடைசி வயசுல அவன் பிறந்தான், அவனுடைய முதிர் வயதுல பிறந்தான். இன்னொன்னு, அவன் ராகேலுக்கு பிறந்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அவன் தகப்பன் எல்லாரிலும் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கி, ஒரு கணத்துக்குரிய அங்கி. இந்த பலவர்ணமான அங்கின்றது குடும்பத்துல இவன் தான் பொறுப்புள்ளவன், இவன் தான் எல்லா உரிமைகளுக்கு உரியவன், எல்லா சிறப்புகளுக்கு உரிமைன்னு சொல்லி கொடுக்கறது. பொறுப்புகளை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, கணத்தை கொடுக்கறது. இதை யாக்கோபு மூத்த குமாரனுக்கு செய்யல, ரெண்டாவது குமாரனுக்கு செய்யல, யாருக்கும் செய்யல, கடைசியா பிறந்த யோசேப்புக்கு செய்யல. இப்ப யோசேப்பு யாக்கோபினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா, யாக்கோபுக்கு கீழ்ப்படுகிறவனா, யாக்கோபு விரும்பக்கூடிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இந்த இடத்துல அவன் வருகிறான். அவன் பாவத்தை வெறுக்கிறான்னு சொல்லும்போது தகப்பனை நேசிக்கிறான், தகப்பனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறான், தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறான். அவங்க அப்பா பார்க்கலாம், இந்த இவ்வளவு பேர்ல யோசேப்பு வித்தியாசமா இருக்கிறான். யோசேப்பு வேலையை ஒழுங்கா செய்யறான், யோசேப்பு ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், யோசேப்பு சகோதரனுடைய பாவத்தை கண்டிக்கிறவனா இருக்கிறான், அவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவனா. இது எல்லாத்தையும் அந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் முதல் 3 வசனத்துல யோசேப்பினுடைய அறிமுகத்தை நமக்கு சொல்றார். இப்போ ஒரு மனுஷன் கடவுளால பயன்படுத்தப்படணும்னு சொன்னா, அல்லது தேவன் விரும்புகிற வாழ்க்கையை அவன் பரிசுத்தமா வாழணும்னு சொன்னா, அவனுக்கு 3 அடிப்படையான விஷயம் இருக்கும். இந்த பகுதி சொல்றது, முதலாவது அவன் அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். யோசேப்பை கடவுள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதற்கான காரணம், அவன் அனுதினமும் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அனுதினமும் அவனுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை உருப்படியா செஞ்சான். அனுதினமும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சான். அனுதினமும் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணான். அனுதினமும் கடவுளுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை நம்பி விசுவாசிச்சான். அனுதினமும் அவை செய்யக்கூடிய பொறுப்புகள், எங்க அப்பா சரியில்லை, என் அன்னைக்காரன் சரியில்லை, என்னுடைய தாயார் சரியில்லை, நான் மட்டும் ஒழுங்கா வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் மட்டும் எதுக்கு இந்த கடவுளை தேடணும், நானும் என் மனசு இஷ்டத்துக்குப்படி வாழ்ந்துக்கிறேன் முடிவெடுக்காம, என் குடும்பத்துல யாரும் சரியில்லாம போனாலும், சுத்தி உள்ள ஒருத்தரும் கடவுளை தேடினாலும், நான் என்னை படைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவனார், நான் இந்த தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தேன், நான் இந்த தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்ற விஷயத்தை முடிவு. இளம் வயதுல அவனுடைய வாழ்க்கை
அவனுடைய தகப்பனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் சாட்சியுள்ளதாக இருக்குது. இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை. பிதாவாகிய தேவன் இயேசுவை உலக ரட்சகரா அனுப்பும் பொழுது இயேசுடைய வாழ்க்கையில கடவுள் மகிமைப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர் பாவம் இல்லாம பிறந்தாரு, அவர் தேவனா வாழ்ந்தாரு, அது இல்லை. அவர் அனுதினமும் கடவுளுக்கு உண்மையா இருந்தார், அனுதினமும் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். அவர் 30 வயசு வரைக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்தார். அவர் நாசரேத்துல வாழ்ந்தார். அவர் தகப்பன் செய்த ஆசாரிய வேலையை உண்மையா அவர் செய்தார். சமுதாயத்தினுடைய எல்லா நாட்டு சட்டங்களுக்கும் அவர் கீழ்ப்படைந்தார். அனுதினமும் வேதத்துல வளர்ந்தார். 2 அதிகாரம் கடைசி வசனம் தான் சொல்லுது, அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்த்தியிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். 30 வயசு வரைக்கும் இயேசு அதிகமாக ஜெபித்து, அதிகமாக வேதம் வாசித்து, கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையுள்ளவராக அவர் தன்னை நிலைநிறுத்தினார். அவர் இரட்சகராக, ஆசாரியனாக, அவர் அந்த இரட்சிப்பின் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனால் அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு தேவனுக்குரிய உண்மையான சாட்சியை விளங்கம் பண்ணினார். இப்ப நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரியமா வாழணும்னா, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில மகிமை பண்ணணும்னு சொன்னா, முதலாவது இந்த 3 அடிப்படையான தகுதி இருக்கும். தேவன் சோம்பேறியை ஒரு பொழுதும் தான் ராஜ்யத்துல பயன்படுத்துறது. உலக வேலைகளையும் உலக பொறுப்புகள்ல அக்கறையற்று வீணா இருக்கக்கூடிய மனுஷன் கடவுளுடைய ராஜ்யத்துல ஒரு பொழுதும் பயன்படுத்தப்பட மாட்டான். அதான் அமைதியான உலக பொருளை நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, நித்திய ராஜ்யத்தை உனக்கு யார் கொடுப்பா? நித்திய பொறுப்பை யார் கொடுப்பா? கொஞ்சத்துல உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்க மாட்டான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருப்பான். ஒரு மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு மனுஷன் தேவனால பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, அவன் தனக்கு தான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுக்கு உண்மையா அனுதின பொறுப்புகளை செய்யறவனா இருப்பான். 2வது, அவன் பரிசுத்தத்தை விரும்புவான். அவன் பாவத்தோட எங்கேயும் சமரசமாக மாட்டான். அவன் தவறு காணப்பட இடக்கூடிய இடத்த தவறுன்னு சுட்டி காட்டுவான். அவன் துன்மார்க்கத்தோடு ஒரு பொழுது ஒத்து போக மாட்டான். அவன் தான் வாழ்க்கையும் தான் சிந்தனைகளையும் பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்வான். இதுதான் இயேசுடைய வாழ்க்கை. இயேசு தான் சமுதாயத்தினுடைய பாவங்களை கண்டிக்கிறவரா, வெறுக்கிறவரா, தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தால கரப்படுத்தாவரா, தன்னை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவரா, தன்னுடைய எப்படி யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய, தன்னுடைய சகோதரர்களுடைய, தன்னுடைய அந்த தாயார்களுடைய பாவத்தோடு உடன்படாம தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டானோ, அப்படிதான் தேவன் கிறிஸ்து தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து. வேதத்துல தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தேவ மனிதனும் அந்த குணாதிசயங்களை கொண்டிருக்கிறத பார்க்க. 3வது, அவர்கள் தேவனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா, அனுதினமும் தேவனது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா, தேவன் எச்சரிக்கும் போது மனம் திரும்புகிறவர்களா, தேவன் கண்டிக்கும் போது அதிலிருந்து தன்னை சீர்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள்ன்றத முதல் 3 வசனத்துல பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்ப்போம். ஏன் நான் கடவுளுக்கு பிரியமா வாழ முடியலை? என் வாழ்க்கையில ஏன் பாவம், என் வாழ்க்கையில ஏன் சோகம், என் வாழ்க்கையிலேயே உபத்திரம், என் வாழ்க்கையிலேயே அநேக பலவீனங்கள், ஏன் தோல்விகள், ஏன் தேவன் மகிமையாக இல்லைன்னு சொன்னா, முதல்ல இந்த 3 பேசிக் இல்லை. ஏபிசி தெரியாதவன் எக்ஸாம்ல ஒரு பொழுது பாஸ் பண்ண முடியாது. அடிப்படையா ஒரு 3 விஷயம் தெரியணும். தேவன் என்னை வைத்திருக்கக்கூடிய இடத்துல நான் உண்மையுள்ளவனா, அனுதினமும் ஜெபிக்கிறவனா, அனுதினமும் கடவுளை தேடி ஓடுகிறவனா, அனுதினமும் கடவுளிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறவனா, அனுதினமும் என்னுடைய பாவத்தை எதிர்த்து போராடுகிறவனா, அனுதினமும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறது அவசியம். இதான் தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில முதலாவது கற்றுக்குவார். 4-5 வசனங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். வாசியாது 4-5வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய கட்டுமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அதனிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப பாருங்க, 2வது இப்ப என்ன நடக்குது அவனுடைய வாழ்க்கையில. அவன் கடவுளை உண்மையா தேடுறான், வேலையில உண்மையா இருக்கிறான், பாவத்தை வெறுக்கிறான், தகப்பனுக்கு கீழ்ப்பட. இந்த வாழ்க்கை அவனுடைய சகோதரர்களை பாதிக்கும். அவன் நேர்மையா வாழ்றது, அவன் உண்மையா வாழ்றது, அவன் கடவுளை தேடுறது, தகப்பனை அவனை நேசிக்கிறது, எல்லாம் அந்த சகோதரர்களை பாதிக்கும். அவங்க யாரும் இப்படி இந்த ஒரு வாலிபன் இவ்வளவு உண்மையா கடவுளை தேடுறான், எப்படி இந்த வாலிபன் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறான், எப்படி இந்த வாலிபன் தேவனுக்கு அன்பா இருக்கிறான்றதெல்லாம் அவங்க பார்க்கல.
எப்படி தகப்பனுக்கு இப்படி கீழ்ப்படுகிறான்ற அந்த நல்ல விஷயங்கள் அதையும் பார்க்காம, தேவனுக்குரிய எந்த காரியத்தையும் பார்க்காம, அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஊட்டியது. அவர்கள் சொல்வது, தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனுடைய பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். தகப்பன் நேசிக்கிறான்னு சொன்னா இவங்க யார் மேல கோவப்படணும்? தகப்பன் மேல கோவப்படும். அவனை மட்டும் எனக்கு அதிகமா நேசி, எங்களையே நேசிக்கல. நாங்க என்ன கொஞ்சம் அவனுக்கு மட்டும் பல வர்ணமான ஆடையை கொடுக்கல, எங்களையே ஏன் அவனுக்கு எங்க போய் ஏன் அவங்க தகப்பன்கிட்ட கேட்கல? அவங்க தகப்பன் சொல்லுவான், நீ யாரும் ஒழுங்கா இல்லை, நீ யாரும் வேலையில உண்மையா இல்லை, நீ யாரும் பயப்பட சுத்தமா வாழல, நீ எல்லாம் துன்மார்க்கமா வாழ்ந்தான்னு அவனுக்கு சொல்லுவான். அவனுக்கு தெரியும் தகப்பனிடத்துல போய் கேட்டா நம்முடைய தகுதியற்ற நிலைமையும் நம்முடைய பாவங்களும் வெளிப்படும். அதனால அந்த கோபத்தை எங்க காட்டுறான்? யோசேப்பிட்ட போய் கோபம் காட்டுறான். யோசேப்பிட்ட கோபத்தை காட்ட யோசேப்பு அதிகமாக பகைக்கிறார்கள். தேவனுக்கு உண்மையா வாழக்கூடிய மனுஷன், தேவனுக்காக பரிசுத்தமா வாழக்கூடிய மனுஷன், அவன் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்துதான் ஆகும். முதலாவது அவனுக்கு எங்க பாடு வருது? அவனுடைய சகோதரர்கள், வெளியில் உள்ள மக்கள், அவனது குடும்ப சகோதரர்கள் அவனை எதிர்க்கிறாங்க. 5வது வசனம் சொல்வது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமா வெளிப்பாடு கொடுக்குறார். இது ஏதோ தூங்கி வந்த கனவு கிடையாது, தூக்கத்துல கனவுல வர்ற மாதிரி கிடையாது. வேதத்துல இங்க சொப்பனத்துக்கு சொல்லும் பொழுது தேவனது பிரத்யட்சமான தரிசனம், தேவன் தன்னோடு பேசுகிறார் என்கிற உறுதிப்பாடு. இது தேவனது சிறப்பான வெளிப்பாடு. இது எல்லாருக்கும் வராது, எல்லா நேரத்திலையும் வராது. தேவன் எப்ப விரும்புகிறாரோ அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி வாக்கு தத்தங்களையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துறார். இப்ப அதே போல தேவன் யோசேப்புக்கு தன்னை வெளிப்படுத்துறார். ஏன்னா யோசேப்பு சோர்ந்து போறான். கடவுளுக்கு நான் உண்மையா வாழ்றேன், கடவுளுக்கு பரிசுத்தமா வாழ்றேன், என்னுடைய தகப்பனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆனா என்னுடைய குடும்பம் என்னை எதிர்க்குதே, என்னுடைய சகோதரர்கள் என்னை பயக்கிறாங்களே, எல்லாரும் என்னை நெருக்கிறாங்களே, உண்மையாகவே தேவன் என் கூட இருக்கிறாரா? தேவன் உண்மையாவே என் பக்கத்துல இருக்கிறாரா? தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறான்ற பல சோர்வுகளுக்கும் துன்பங்களுக்கும் அவன் ஆளாகிறான். அப்ப அதனால தேவன் என்ன செய்யறார்? அவனோட வந்து பேசுறார். தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமா வந்து, நான் எல்லாரும் உன்னை எதிர்த்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், எல்லாரும் உன்னை பகைச்சாலும் நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனா இருக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை இந்த ஜனங்களுக்கு மத்தியில உயர்த்த போறேன் என்ற சத்தியத்தை தேவன் சொப்பனத்தின் மூலமா சொல்றான். இந்த வெளிப்பாடு அவன் சகோதரர்களுக்கு சொல்றான். தேவன் என்னோட கூட பேசுறார், தேவன் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார், தேவன் ஆபிரகாம்கிட்ட சொப்பனத்துல பேசியிருக்கிறார், ஈசாக்கிட்ட பேசியிருக்கிறார், யாக்கோபுட்டையும் சொப்பனத்துல பேசியிருக்கிறார். இப்ப இங்கே யோசேப்பின் இடத்துல தேவன் சொப்பனத்துல பேசியிருக்கிறார். இப்ப இது தனி மனித கனவு கிடையாது, வெளிப்பாடு இல்லை, அவனுடைய யூகம் கிடையாது, இது முழுமையாக தேவனது ஆளுகையுள்ள வெளிப்பாடு. இப்ப அவனுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இன்னும் பகைத்தார்கள். இப்போ கடவுள் அவனோட இருக்கிறார், கடவுள் அவனுக்கு ஆதரவா இருக்கிறார், கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், தேவன் அவன் கூட இருக்கிறான்ற புரிதல் அவங்களுக்கு இருந்தாலும் அவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கவோ மனம் திரும்பவோ அவனோட ஒப்புரவாகவோ அவர்கள் முற்படலாம். கடவுளே உனக்கு ஆதரவா இருந்தாலும் நாங்க உன்னை எதிர்க்காம உன்னை அழிக்காம விட மாட்டோம்ன்ற சிந்தையில அவனை தொடர்ந்து அவர்கள் பகைக்கிறார்கள் அப்படின்றத பார்ப்போம். ஆனா யோசேப்பு வீட்டை விட்டு ஓடல. யாக்கோபு ஏசாவுனால பாடுகளை சந்திக்கும் பொழுது, ஏசாவால உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது வீட்டை விட்டு ஓடிட்டான், வீட்டுல இருக்க முடியாம போயிட்டான். அது கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன், அந்த ஏசா அவனை நெருக்கும் பொழுது, அவனை தூசிக்கும் பொழுது, அவனை கொலை செய்ய போறேன்னு சொன்ன உடனே அவன் பயந்து ஓடினான். ஆனா இங்க யோசேப்பு 10 சகோதரர்கள், 10 அண்ணன்மாங்க, 10 பேர் சேர்ந்து அவனை நெருக்கி, 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு, 10 பேர் அவன் மேல பகைமையும் தூசணத்தையும் காட்டுறான். அவன் ஓடல, அவன் அங்கேயே இருக்கிறான். எல்லாரும் அவனுக்கு வயசுக்கு மூத்தவங்க, அவனை விட பலசாலிகள், அவனை விட எல்லாவற்றிலும் தேறினவர்கள். அவன் சாதாரண ஒரு இளம் வாலிபன். ஆனா தனி ஒருவனா
அந்த 10 பேரும் பகைச்சாலும் அவர்கள் மத்தியில அங்கேயே இருக்கிறான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்பது எதிர்ப்புகள் மத்தியிலும் பின்வாங்காமல் இருப்பது, பாடுகள் மத்தியிலும் தேவனை விட்டு விலகாமல் இருப்பது, தூஷணங்கள் மத்தியிலும் தேவனது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, பகைமைகள் எதிர்ப்புகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மத்தியிலும் துரோகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மத்தியிலும் தேவன் சார்பாக நிற்பது. யோசேப்பு நினைச்சா ஒரு நொடியில ஓடிந்திருக்கலாம், இல்ல அவன் பல வழிகள்ல தகப்பனிடத்துல போய் சொல்லியிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அவருடைய சகோதரர்களை பலிக்கு பலி வாங்கியிருக்கலாம், பகைமையை காட்டியிருந்திருக்கலாம். ஆனா அவன் பொறுமையா தாழ்மையா தேவனுக்கு உண்மையா வாழ்வதனால, பரிசுத்தமா வாழ்வதனால, கீழ்ப்படுவதனால வரக்கூடிய பாடுகள்ல, அவனை சுத்தி வரக்கூடிய எதிர்ப்புகளை அவன் பின்வாங்காதவனா இருந்தான். அதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொல்றார். ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான்றார். நீ தேவனுக்கு பிரியமா வாழும் பொழுது உன் குடும்பத்திலையும் நீ வாழக்கூடிய இடத்துலையும் உனக்கு நிச்சயம் எதிர்ப்புகளும் பாடுகளும் உண்டு. அதுல நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். அது இயேசுங்கிறது. இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னுடைய சொந்த ஜனங்களால நிராகரிக்கப்பட்டார், அவருடைய தாயார் சகோதரர்களால கேள்வி கேட்கப்பட்டார், அவருடைய ஊழியத்தில் அநேக எதிர்ப்புகள் வந்தது. எல்லாராலையும் சுத்தி நிற்க அவருடைய சீசர்கள் அவரை காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான், பின்வாங்கி போனான். ஆனால் கிறிஸ்து இறுதி வர எதிர்ப்புகள் மத்தியில பின்வாங்காமல் தேவனது திட்டத்தை நிறைவேற்றினார். நினைச்சு கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவரை விட்டுறாங்க, ஒரு உபத்துறை வந்தா ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாங்க, கடவுளை விட்டு ஓடி போயிடறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு வாலிபனா யோசேப்பு நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்றார்? தேவனுக்கு பிரியமா வாழ்றதுல சோர்வுகள் உண்டு, கவலைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, பாடுகள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, தூஷணங்கள் உண்டு. ஆனால் தேவனுக்கு உண்மையாக நாம் இருக்கணும். 6ல இருந்து 9 வசனம், மூணாவது இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். 6ல இருந்து 8 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்துறார், பேசுறார். இப்ப அந்த சொப்பனம் என்பது அவன் அந்த இடத்துல சொல்றான், நான் சொப்பனத்தை அவங்கள கூப்பிட்டு சொல்றான், நான் சொப்பனத்தை கண்டதை நீ கேளுன்னு, கவனம் எல்லாரும் கேளுன்னு சொல்லி என்ன சொல்றான், நம்ம எல்லாரும் வயல்ல அரிகளை அறுத்துட்டு இருந்தோம். அப்படி அறுத்துட்டு இருக்கும் பொழுது, அந்த அறுத்த அரிகளை கட்டி வச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என்னை சுற்றி வணங்குனது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் இந்த சொப்பனத்துல வெளிப்படுத்துறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சகோதரர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமா, தேவனுக்கு உண்மையற்று வாழ்வது நிமித்தமா, அவர்கள் தொடர்ந்து தேவனை எதிர்த்து பாவம் செய்து வாழ்வார்கள் சொன்னா அவங்களுக்கு அழிவு உண்டு. தேவன் அவர்களை தாழ்த்தி தேவனுக்கு உண்மையாய் வாழக்கூடிய யோசேப்பை உயர்த்த போகிறார். யோசேப்பு தேவனுக்கு பார்வையில யோசேப்பு மீட்கப்பட்டவனா, உயர்ந்தவனா இருக்கிறான், வாக்குத்தத்தின் பிள்ளையா இருக்கிறான். மற்றவர்கள் தேவனால் தாழ்த்தப்படுகிறவர்களும் அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் உருக்கி அடிக்கப்படும்ன்றதான் சொப்பனத்தினுடைய யதார்த்தம். இந்த சொப்பனத்துக்கு விளக்கமே தேவையில்ல, ரொம்ப ஈஸியா தெரியும். இது ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது இதை போய் நான் என் சகோதரர்களுக்கு சொன்னா, ஏற்கனவே இவன் மேல நிறைய கோபத்துல இருக்கிறான், ஏற்கனவே இவனை பகைச்சிருக்கிறான், இவன் மேல பயங்கர கடும் கோபத்துல இருக்கிறான். இந்த சொப்பனத்தை நான் போய் சொன்னேன்னு சொன்னா இன்னும் அதிகமா என் மேல கோபப்படுவான், என்னை கொலை செய்யாம விட மாட்டான். இதை போய் சொன்னேன்னு சொன்னா என்னை முற்றிலுமா வெறுத்துருவாங்கன்னு எல்லாம் யோசிப்புக்கு. ஆனா அவன் மறைச்சைகள், ஆண்டவரே இதை போய் என்னால சொல்ல முடியாது, ஆண்டவரே ஐயோ இதை போய் சொன்னா இன்னும் எனக்கு பிரச்சனை வரும், இதை போய் சொன்னா இன்னும் என்ன பகைப்பாங்க, இதை போய் சொன்னா என்னை இன்னும் என்னுடைய ஜீவனை எடுத்து போட்டுருவாங்களே. ஆனா அவன் எதையுமே, அவன் வசனம் சொல்லுது, அவன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நீ இதை ஏத்துக்காம போ, இந்த சொப்பனம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்லை,
இந்த சொப்பனத்தின் மூலமாக உன்னுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் எப்படி பாதிக்கப்படுதுன்றது முக்கியம் இல்லை. தேவன் இதை சொல்லியிருக்கிறார், இதை நான் உனக்கு சொல்லி ஆகிறேன். கடவுள் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். உங்க எல்லாருக்கும் கடவுள் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். உங்க வாழ்க்கை சரியில்லை, நீங்க தொடர்ந்து கடவுளுக்கு எதிராக வாழ்றீங்க, கடவுளுடைய வழிகளை விட்டு வாழ்றீங்க, புறஜாதி வழக்கத்தின்படி வாழ்றீங்க, அநேக பாவங்களும் பொறாமைகளும் இருக்குது. நீங்க மனம் திரும்பும்படியா தேவன் அதை சொல்றாரு. தேவன் என்னை உயர்த்த போகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுக்கு முன்பாக நான் தேவனுக்கு முன்பாக மேன்மை உள்ளவன். அதனால மனம் திரும்பு. நீ மனம் திரும்பணும்னு சொன்னா தேவன் உன்னையும் உயர்த்த வல்லமை உள்ளவர். நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு உண்மையா வாழணும்னு சொன்னா ஆண்டவர் உன் மேல இரக்கம் பாராட்டுவார் என்கிற எண்ணத்தோட பேசணும். இப்ப யோசித்து இந்த சொப்பனத்தை சொல்வதற்கான உள்நோக்கம் என்ன? அவனுடைய சகோதரர்கள் இவ்வளவு நாள் அவன் சொன்னான், இவ்வளவு நாள் அவர்களுடைய துன்மார்க்கத்தை அவன் வெளிப்படுத்திட்டே இருந்தான், அவங்க மனம் திரும்பல. தகப்பன்கிட்ட சொன்னான், தகப்பன் போய் கண்டித்து அவங்க மனம் திரும்பல. இப்ப தேவனே வந்து கண்டிக்கிறார், தேவனே வந்து எச்சரிக்கிறார், தேவனே வந்து உன்னை சொல்றார், இப்பயாச்சும் நீ தெரிஞ்சிரு. என்னுடைய கருத்து இல்லை, என்னுடைய வார்த்தை இல்லை, கடவுள் உங்ககிட்ட பேசுறார். கடவுள் சொப்பனத்தின் மூலமா உன்னை எச்சரிக்கிறார்கள், செய்தியை கொடுப்பார். அவருடைய சகோதரர்கள் மீதான ஆத்தும கரிசனை இடத்துல யோசிக்க பார்க்க. என்ன நீ தகச்ச, என் மேல பொறாம கொண்ட, என்ன துன்பப்படுத்த பார்த்த, ஆனா நான் உன் ஆத்மாக்கு உண்மையா இருக்கேன், நான் உன்னை காப்பாற்ற பிரியப்படுகிறேன். கடவுளுடைய கோபமும் நீதியும் உன் மேல வராதபடி, கடவுளுடைய தண்டனை உன் மேல ஊற்றப்படாதபடி உன்னை காப்பாற்ற நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு தேவனால் நீ அழிக்கப்பட்டுறாத, நீ மனம் திரும்புன்ற செய்திக்காக சொப்பனத்தை போய் சொல்லணும். எப்படியாச்சும் அவருடைய சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற சிந்தையோடு, அவர்களுடைய ஆத்மா அழிந்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு அந்த சொப்பனத்தை கொண்டு போய் அவர் சொன்னார். அவர்களுடைய பெருமைகளும் அவர்களுடைய சுய விருப்பங்களும் சுய வழிகளும் தப்பு என்பதை தேவன் காட்டுகிறார் என்பதை சொல்லும்படியாக சொன்னார். இதுதான் தேவ மனிதனுடைய மூணாவது ஒரு குணாதிசயம் சொன்னா, அவன் பாடுகள் எதிர்ப்புகள் மத்தியில ஜனங்கள் மீதான ஆத்தும கரிசனம் உள்ளவன். அவன் ஜனங்கள் அழியாதபடி மற்றவர்களுடைய நன்மையை தேடுகிறான். அவர்கள் தனக்கு துரோகம் பண்ணாலும், தன்னை அழிக்க முற்பட்டாலும் தீமைக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுகிறான். அழியக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. அந்த வார்த்தையை ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, அந்த ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படுகிறார்களோ இல்லையோ, அவன் தேவனது வார்த்தையின் சார்பா நின்று எச்சரிப்பையும் கண்டிப்பையும் தொடர்ந்து கொடுக்கிறவன். அவன் எந்த சமரசமும் ஆக மாட்டான், அவன் எந்த இடத்துலையும் வளைந்து கொள்ள மாட்டான். அவன் உண்மையான ஆத்ம கரிசனை கொண்டு தேவ வார்த்தைக்கு சார்பான இதெல்லாம் இயேசு பண்ணார். இயேசு அந்த யூதர்கள் மத்தியில அவர் நிராகரிச்சாலும் பரியாசம் பண்ணாலும் அவர்களுடைய ஆத்ம நிலையை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு கதறினார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் மன்னமா எவ்வளோ காலம் ஒரு நான் சேர்த்துக்க ஆசைப்பட்டேன், நீ இப்படி அழிய போறேன்னு சொல்லி அதற்காக கண்ணீர் விட்டார். கண்டிப்பாக தேவ மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இது காணப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்து நிமித்தம் கடவுள்கிட்ட போய் நிற்கிறான். ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிழிச்சு போடுங்கன்னு சொல்லி சொல்றான். ஆபிரகாம் லோத்து அழியாதபடி, சோதோம் குமார் அழியாதபடி போய் பரிந்து பேசுறதுக்காக எலியா எலிசா தீர்க்க தரிசிகள் எல்லாரும் பரிந்து பேசுறார். பவுல் சொல்றான், என்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் அழிகிறதை விட நான் அழிகிறது நல்லா இருக்குமே, கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டு போனா பரவாயில்லைன்னு சொல்றான். இந்த ஆத்ம கரிசனை எனக்கு இருக்குதா? என்னை பகைக்கிறவங்க, என்னை வெறுக்கிறவங்க, என்னை துன்பப்படுத்துறவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனால மீட்கப்படும்படியாக அவர்களுக்கு தொடர்ந்து தைரியத்தோடு சத்தியத்தை சொல்றோன்னா, அவர்கள் அழியாதபடி காப்பாற்றப்படுவதற்கு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதால் யோசிப்பதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இதை சொன்னா பகைப்பான்னு தெரியும், இதை சொன்னா எதிர்ப்பான்னு தெரியும், ஆனாலும் அவர்களுடைய மீட்புக்கான வழியை அவன் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். மனம் திரும்ப கடவுளை உண்மையா தேடுங்கன்ற செய்தியை சொன்ன. கடைசியா 9-11 வசனத்துல நம்ம பார்க்க போறோம். வாசி 9-11. அவன் வேறொரு சொப்பனம் கண்டான். தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும்
தலைமுறை குடிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டார். தேவன் எச்சரிக்கிறார். சொப்பனம் சொல்லப்படுது. சொப்பனத்தை கேட்டு அவங்க யாரும் மனம் திரும்பல. ஐயோ, தேவனை பேசிட்டாரா, தேவனை வெளிப்படுத்திட்டாரா, இனிமேல் நாங்க எங்களுடைய சுய பெருமைகளையும் பாவ வழிகளையும் நிற்க மாட்டேன், நாங்க கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், மனம் திரும்புவோம், பாவத்தை விட்டுருவோம்னு சொல்லல. அது சொல்லுது அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆனா கடவுள் சரி, அவங்க பகைச்சிட்டாங்களா, இனிமேல் அவர்கள் நான் மீட்க மாட்டேன், இனிமேல் அவர்களுக்கான நீதியான தண்டனையை செலுத்துவேன் ஆண்டவர் உடல். ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். 9ஆம் வசனம், வேறொரு சொப்பனத்தை கடவுள் கொடுக்கிறார். 2வது முறை இன்னொரு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுது. தேவனது பொறுமை, தேவனது கிருபை, தேவனது இரக்கம், அவர்கள் அழியாதபடி, அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி, அவர்கள் எவ்வளவு பகைச்சாலும் மறுபடியும் இன்னொரு ஒரு சொப்பனத்தை கடவுள் கொடுக்கிறார். இந்த சொப்பனம் அதை விட கொஞ்சம் வித்தியாசமான சொப்பனம். அப்ப அதை பார்க்கிறோம். அதுல அவன் சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. ரொம்ப எளிமையான ஒரு சொப்பனம். முதல்ல 10 அரிக்கட்டுகள் சேர்ந்து அவனை வணங்குச்சுன்னு சொன்னான். இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்கியதுன்றான். இப்போ தேவன் எவ்வளவு தூரம் அவர்கள் பகைக்கிறார்களோ அதற்கு பல மடங்கு அவனை உயர்த்துகிறார். இப்ப நட்சத்திரங்கள் மாத்திரம் இல்ல, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வணங்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சகோதரர்கள் மாத்திரமல்ல, அவனுடைய பெற்றோர்களும் அவனை வணங்க போகிறார்கள். அப்பதான் யாக்கோபு அங்க அதை கேட்கிறான். இப்போ அதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான். அப்ப யாக்கோபு சொல்றான், நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன. இப்ப தேவன் என்ன சொல்றாரு, நான் உன்னை எச்சரிக்கிறேன், அவன் தேவனுக்கு உண்மையா இருக்கிறான், அவன் தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்கிறான், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான், அவன் உயர்த்த போகிறேன். நீ அழியாதபடி மனம் திரும்பணும்னு சொன்னா அவன் வழியை பின்பற்று, அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்படுன்னு சொல்றாரு. அவன் கேட்க மாட்டேன்றான். இப்ப தேவன் அவருடைய தகப்பனையும் சேர்த்து சொல்றார். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல யாக்கோபும் இந்த சொப்பனத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளை போய் எச்சரிக்க. யாக்கோபும் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து அவனும் மனம் திரும்ப விரும்புகிறான். இப்ப தேவன் யாக்கோபுக்கான எச்சரிப்பை சேர்த்து கொடுக்கிறார். யோசேப்பு சொன்ன இந்த வெளிப்பாட்டுக்கு உன்னுடைய பிள்ளைகள் உண்மையா இல்ல, நீ உண்மையா இல்ல. அவங்க விசுவாசிக்கல, நீ விசுவாசிக்கல. அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பல, நீயும் மனம் திரும்பல. அவர்கள் துன்மார்க்கமா வாழ்றாங்க, நீயும் துன்மார்க்கமான ஹிருதயத்தோட இருக்கிற. அவர்கள் பரிசுத்தமா வாழல, அவர்கள் எனக்கு கீழ்ப்படியல, நீயும் எனக்கு கீழ்ப்படியல. வர இருக்கக்கூடிய அழிவு தண்டனை என்பது அந்த சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் சேர்த்துன்றதை யாக்கோபுக்கு சொல்றாங்க. 2வது சொப்பனம் யாக்கோபுக்கும் அங்க இருக்கக்கூடிய லேயாளுக்கும் அங்க இருக்கக்கூடிய அவனுடைய மறுமனையாட்டிகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய எச்சரிக்கை. 2வது சொப்பனம் முதல் சொப்பனத்தை விட இன்னும் அதிகமா உறுதியாக தேவன் தனது வெளிப்பாட்டை அழுத்தமாக நிரூபிக்கிறார். வர இருக்கக்கூடிய இழப்பு, வர இருக்கக்கூடிய அழிவு, வர இருக்கக்கூடிய பாடு மிக ஆழமாக இருக்கும், மிக உறுதியாக இருக்கும். நீ உன்னுடைய பிள்ளைகளை சரிப்படுத்தணும்னு சொன்னா, நீ உன் பிள்ளைகளை கடவுளுக்கு நேராக வழிநடத்தணும்னு சொன்னா, உனக்கும் சேர்த்து அந்த நீதியான தண்டனையும் பாடுகளும் உண்டு என்பதை ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார். இப்ப இத யோசேப்பு சொப்பனத்தை பார்க்கிறான். இதை போய் இப்படி பெற்றோர்கிட்ட சொல்றது, இதை போய் எப்படி யாக்கோபுகிட்ட சொல்றது? ஏற்கனவே அவங்க பகைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே முதல் சொல்லி இன்னும் அதிகமான பகைகள் வைக்கிறாங்க. இந்த தேவன் 2வதா இதை விட பெருசா வெளிப்படுத்திட்டாரு, இனி நான் போய் எப்படி இதை போய் சொல்வது அப்படின்னா அவன் யோசிக்கவே இல்லை. அவன் எப்பொழுதும் தேவன் சார்பாக நிற்கக்கூடிய மனுஷன். அவனுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், உயிர் போகக்கூடிய ஆபத்து வந்தாலும், அவன் கடவுள் சார்பாக கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி வாழுகிறவன் என்பதை இங்க உறுதிப்படுத்துகிறார்.
முடிவு பரியந்தம் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு அவர்களை போஷிக்கிறவனா, அவர்கள் மீது அதிகாரம் கொண்டவனா, அவர்கள் மீது மாத்திரமல்ல சர்வ பூமிக்கும் அதிகாரம் கொண்ட மேன்மைக்குரியவனாக அவனை நான் மாற்றப் போகிறேன். அவனுடைய தாயின் தகப்பன் வணங்கக்கூடிய அளவுக்கு அவன் தேவனது வார்த்தையினுடைய உண்மை தன்மைக்கு பாத்திரமாக இருப்பதனால அவனை நான் மகிமைக்குரியவனா மாற்ற போறேன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த யோசேப்பு நிச்சயம் தேவன் தனது வார்த்தையில உண்மை இல்லை. ஆபிரகாமுக்கு சொன்னாரு செஞ்சார், ஈசாக்குக்கு சொன்னாரு செஞ்சார், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணாரு, அதை நிறைவேற்றி முடித்தார். இந்த தேவன் வாக்கு மாறாதவர், நிச்சயமாக இதை நடத்தி தீர்வார் என்கிற விசுவாசத்தோடு தான் தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையோ, தன்னுடைய சகோதரர்கள் விசுவாசிக்கிறார்கள் இல்லையோ, தான் தேவன் சார்பாக நிற்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருக்கிறான். 10வது வசனத்துல யாக்கோபு கடிந்து கொள்ளுகிறான். என்ன நீ சொல்ற? என்னைய குற்றவாளின்னு சொல்றியா? நானும் உன் காலில் வந்து விழுவணும்னு சொல்றியா? நானும் ஒன்னு பின்பற்றக்கூடியவனா, அதிகாரத்துக்கு கட்பட்டவனாக இருக்கான்னு சொல்லி அவன் கடிந்து கொள்ளுகிறான். 11 அவன் சகோதரர் அவன் மேல் இன்னும் அதிகமாக பொறாமை கொண்டார்கள் என்பதற்காக உன்னுடைய தகப்பன் மனதில் வைக்கிறான். ஒருவேளை இது கட்டாயம் நடந்துருமோன்ற பயம் யாக்கோபுக்கு வருது. ஆனா அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாக தங்களுடைய பகைமையை கூட்டுகிறார்கள் என்பதற்காக. ஒரு மனுஷன் கடவுளுக்கு பிரியமா வாழும் பொழுது பாடுகள் நிச்சயமா கூடும், உபத்திரவுகள் நிச்சயமா கூடும், அவன் எல்லா வகையில் நெருக்கப்படுவான். ஆனால் இறுதியில தேவன் அவனை மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் தேவனுக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு வர வேண்டிய கனத்தையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்து சேர்ப்பார். யோசேப்புக்கு என்ன, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என் குடும்பத்துல என்ன நடந்தாலும், என்னுடைய தகப்பன் சகோதரர்கள் எவ்வளவு என்னை எதிர்த்தாலும், தேவனை தேடுவதிலும் தேவனை அறிவதிலும் தேவனை பின்பற்றுவதிலும் நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன். இந்த நிமித்தமாக இவர்கள் என்னை பகைச்சு என்னை கொன்னே போட்டாலும் இறுதி வரை நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனா இருப்பேன். முடிவு பரியந்தம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவன் தான் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன். கடைசி சத்திய மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படிதான் இயேசுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அவரை பிசாசு உலகமும் அவருடைய ஜனங்களும் அவர் தேவனுக்கு வாழாதபடி அவருடைய எல்லா உபதேசத்துக்கும் அவரை குறித்த எல்லா சத்தியங்களுக்கு எதிராக இருந்து அவர் அவமானப்படுத்தி, அவரை நிர்வாணப்படுத்தி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி, கசையடி கொடுத்து அவரை கல்வாரி சிலுவையில ஏற்றிய பொழுதும் முடிவு பரியந்தம் இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும், என் குடும்பம் என்னை கைவிட்டாலும், என்னுடைய சீசர்கள் என்னை மறுதளிச்சு பின்வாங்கினாலும், என் ஜனங்கள் என்னை நிராகரிச்சாலும், புறஜாதி மக்கள் எல்லாம் என்னை அவமானத்தோடு மரணத்துல கொண்டு போட்டாலும் நான் அழைத்த பிதாவுக்கு உண்மையாக இருப்பேன். அதுலதான் கடவுளுடைய மகிமை விளங்கியது. எங்க மனுஷனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய சிந்தனைகளும் மட்டுப்பட்டு தேவனது வார்த்தையும் தேவனது வாக்கு தத்தங்களும் உயர்ந்திருக்கிறதோ அங்கு தேவனுக்கான மகிமை உண்டு. இப்ப நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன்னு சொன்னா என் வாழ்க்கையில் இது காணப்படுதா? முதலாவது, அனுதினமும் தேவனுக்கு உண்மை அல்லவனா இருக்கிறான். அனுதினமும் உண்மையில்லாத ஒரு மனுஷன் ஒரு பொழுதும் தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்தப்பட முடியாது. வாழ்க்கையில் அனுதினமும் தேவ சமூகத்துக்கு போறோமா? குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல ஜெபிக்கிறோமா? அந்த நேரத்துல ஜெபத்தை நிறுத்தாம தொடர்ந்து செய்யறோமா? அனுதினமும் கடவுளுடைய வார்த்தையை திறந்து வாசிக்கிறோமா? எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பொறுப்புகளில் இருந்து தவற மாட்டேன்ற உறுதிப்பாடு இருக்குதா? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையே சாட்சியா இல்லைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏசிய மகிமையா இல்லைன்னு சொன்னா நம்ம பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுளுக்காக பெருசா இழக்கணும், பெருசா செய்யணும் பார்க்கிறோம். கடவுள் சொல்றாரு, நீ முதல்ல சின்ன காரியத்துல உண்மையாரு, இன்னைக்கு உண்மையாரு, இந்த நேரம் உண்மையாரு. உன்னுடைய அனுதின வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா தெளிவா தேவனுக்கு பயந்து நீ செய்கிறவனா. அனுதினமும் பாவத்துக்கு எதிராக போராடு, பாவத்தை சகிக்காத, பாவத்தோட விழுந்து போகாத, பாவத்துல ஊறி போகாத. பாவம் எதுன்னு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து அதை கண்டி அதை விட்டுரு. பாவம் எங்கெங்கெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியும் அந்த இடத்த விட்டு விலகு. பாவத்தை வெறுத்து தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படி. பாடுகளை பின்வாங்காத, சோர்ந்து போகாத, பலவீனப்பற்றாத. அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு முடிச்சு போட்டுறாரு. எதிர்ப்புகள் மத்தியில தேவனை உண்மையா தேடும்.
ஆத்தும கரிசனை கொண்டவனார். ஜனங்களுடைய ஆத்துமாக்களுடைய அழிவின் மீது கரிசனை கொண்டவனார். குடும்பத்தில் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில தேவ கோபமும் தேவ ஆக்கினைய தேவ சாபமும் இருக்குது. தேவனது ரீதியான கோபம் வருவதற்குள்ளாக அவர்களை முடிவு பரியந்தம் எச்சரித்து அவருடைய மனம் திரும்புதலுக்காக மன்றாடு என்ற சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவ்வளவு உபத்திரவங்கள் தலைக்கு மேல போனாலும் முடிவு பரியந்தம் உண்மை அல்லவனார். இப்படி வாழ்றோமா? இப்படி வாழாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொழுது கடவுளுடைய மகிமை வெளிப்படாது. தொடர்ந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமான சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதன் மூலமா நம்ம யோசேப்பு படிக்கிறது இல்ல, இயேசுதான் படிக்க போறோம். யோசேப்புடைய வாழ்க்கை ஏன் நமக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, இயேசு இப்படிதான் வாழ்ந்தார். இந்த யோசேப்பை விட இயேசு மகிமையா வாழ்ந்தார். யோசேப்புக்கு ஏற்பட்ட உபத்திரத்தை விட இயேசுக்கு ஏற்பட்ட உபத்திரவம் பெருசு. யோசேப்பு வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை விட இயேசு வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை பெருசு. யோசேப்பு இருந்த சூழ்நிலையை விட இயேசு இருந்த சூழ்நிலை மகா மோசமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் ரோமர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அவர்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மாய்மாலமான ஆராதனை இருந்தது. ஒரு தலைவனும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, எந்த கடவுளுடைய மனுஷனும் இல்லை. வேதம் புறக்கணிக்கப்பட்டு வேதம் தவறாக விளக்கப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு தச்சன் வீட்டுல பிறந்து குடும்ப ஆதரவு எதுவும் இல்லாம தனி மனிதனா இயேசு இந்த உலகத்துல இறுதி வர அனாதையா தனிமையாக வாழ்ந்து தேவனுக்கு உண்மையா வாழ்ந்து மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில தன் ஜீவன் போகும் வர பிதாவுக்கு உண்மையாதனால அவருடைய வாழ்க்கையில மகிமையை பார்க்க. ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா கடவுளுடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்களும் பாவங்களும் சூழ்ந்திருக்கிறது, அநேக நேரம் தேவனுடைய மகிமை காணப்படாதபடி பல தடைகள் இருக்கிறது, என்னை மனம் திரும்பி கிறிஸ்துவ போல மாற்றுங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை விடுதலை செய்ய சொல்லுவோம். தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.